ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது C++ ப்ரோக்ராமிங்கோட ஊப்ஸ் கான்செப்ட்ஸ். ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்னா என்ன? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ். இதில் நம்ம பார்க்க போகிற ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட், கிளாஸ், பாலிமார்ஃபிசம், இன்ஹெரிட்டன்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் கேப்சுலேஷன். ஸோ இதெல்லாம் தான் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ். ஸோ ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா என்ன? ஒரு என்டிட்டி. ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட்னா ஒரு என்டிட்டி. அதுக்கு வந்து ஒரு ஸ்டேட் இருக்கும், ஒரு பிஹேவியர் இருக்கும். ஃபிசிக்கலாக ஒரு நம்மளோட உலகத்தில் எந்த விதமான பொருள் இருந்தாலும் அதை வந்து நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு நாய், ஒரு பர்சன், ஒரு டேபிள், இந்த மாதிரி எது எடுத்துக்கிட்டாலும் அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான், ஒரு பொருள் தான். சரிங்களா? ஸோ இப்போ ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்னா காம்பினேஷன் ஆஃப் டேட்டா அண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ டேட்டாவையும் ப்ரோக்ராம்ஸையும் கம்பைன் பண்ணி தான் அது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக சொல்லப்படுது. ஆப்ஜெக்ட் வந்து ஒரு என்டிட்டின்னு சொல்கிறோம். ஆப்ஜெக்டை வந்து ஒரு கிளாஸோட இன்ஸ்டன்ஸ்னு கூட சொல்கிறோம். கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா கிளாஸில் இருக்கிற மெம்பர்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக தேவை. ஆப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து மெமரியை இன்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியும், நம்மளால் அந்த மெம்பர்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆப்ஜெக்ட்னா கிளாஸ் வந்து ஒரு டெம்ப்ளேட். கிளாஸ் வந்து ஆப்ஜெக்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணுறக்கோ மேக் பண்ணுறதுக்கோ ஒரு டெம்ப்ளேட். ஸோ பைக்கோட ப்ளூ பிரிண்ட், இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட் இருக்குது, இதுதான் வந்து கிளாஸ் வந்து பைக் ஆப்ஜெக்டோட ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிளாஸ். இந்த கிளாஸும் ஆப்ஜெக்டும் வந்து ஆல்மோஸ்ட் சேர்ந்த மாதிரி வரும். இப்போ கிளாஸுங்கிறது யூசர் டிஃபைன் டேட்டா டைப். நீங்கள் பார்த்தீங்கன்னா C++ல இல்லை எந்த ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னாலும் ப்ரீ டிஃபைன் டேட்டா டைப்ஸ் நிறையா இருக்கும். இன்டிஜர் ஆகட்டும், கேரக்டராக இருக்கட்டும், ஃப்ளோட்டாக இருக்கட்டும், டபுளாக இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸும் இருக்கும். ஸ்ட்ரக்சரு, ஃபங்க்ஷனு, இது எல்லாமே Cலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த கிளாஸும் வந்து ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப், நம்ம டிஃபைன் பண்ணுறது. ஸோ இதில் என்னென்னா ஒரு டேட்டா மெம்பர்ஸும் இருக்கும், அதே மாதிரி மெம்பர் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். ஸோ ரெண்டு விஷயம், இந்த டேட்டா மெம்பர்ஸ், மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ், இது ரெண்டும் சேர்ந்து என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா டேட்டா மெம்பர்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபைன் பண்ணும், அதே மாதிரி மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பிஹேவியர் டிஃபைன் பண்ணும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாகுங்கிறது ஒரு கிளாஸ். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட ப்ரீடாக இருக்கட்டும், அதோட கலராக இருக்கட்டும், அதோட ஏஜாக இருக்கட்டும், ஜெண்டராக இருக்கட்டும், ஓனராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து டாகோட கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்துடும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்க்கு கூட சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து டேட்டா மெம்பர்ஸ் டிஃபைன் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஹேவியர், அது சாப்பிட்றது, ஈட்டு, அது தூங்குறது, ஸ்லீப், சிட், உட்கார்றது, ரன், ஓடுறது, பார்க், குலைக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து அதோட பிஹேவியர், ஆப்ரேஷன்ஸ்னு கூட சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து அதோட பிஹேவியரை டிஃபைன் பண்ணுது. ஸோ மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதை டிஃபைன் பண்ணுது, இந்த பிஹேவியரை. ஸோ கிளாஸை வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டோட ப்ளூ பிரிண்ட்னு கூட சொல்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் பைக் ப்ளூ பிரிண்ட்னு. ஸோ இந்த கிளாஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டோட ப்ளூ பிரிண்ட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாலிமார்ஃபிசம். ஸோ பாலிமார்ஃபிசம்னா என்ன? நிறைய ஃபார்ம்ஸ். ஸோ நிறைய ஃபார்ம்ஸ்னால் நிறைய விதத்தில் வந்து நம்ம பார்ப்போம் பாலிமார்ஃபிசம். ஸோ ஒரே ஒரு பர்சன் ஒரு டைமில் நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன், ஒரு பாய் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ரைட்டராக இருக்கலாம், இல்லை ஒரு பிளேயராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 ரோல் ப்ளே பண்ணலாம். இதை தாண்டி கூட நிறைய ரோல் ப்ளே பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நம்ம வந்து கால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், இல்லை ஃபோன் லைக் கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், மூவிஸ் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம், சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய யூசேஜ் இருக்குது. ஸோ விதவிதமான யூசேஜ், ஸோ விதவிதமான ஃபார்ம்ஸில் இல்லை ரோல்ஸ் நம்ம ப்ளே பண்ணுறது தான் பாலிமார்ஃபிசம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன? கிளாஸஸை வந்து சில காமனான ப்ராப்பர்ட்டிஸ் பேரண்ட் கிளாஸ் கிட்ட இருந்து சில காமனான ப்ராப்பர்ட்டிஸை இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு இதை உதவி செய்யும் இந்த கான்செப்ட். ஸோ சப் கிளாஸ், சூப்பர் கிளாஸ்னு 2 இருக்குது. சப் கிளாஸ் என்ன? எந்த கிளாஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸை இன்ஹெரிட் பண்ணுதோ இன்னொரு கிளாஸ் கிட்ட இருந்து அதுதான் வந்து சப் கிளாஸ் இல்லை டெரைவ்டு கிளாஸ் சொல்லுவோம். எந்த கிளாஸ் கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஹெரிட் ஆகுதோ அதுதான் வந்து பேஸ் கிளாஸ் இல்லைன்னா சூப்பர் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பேரண்ட் கிளாஸ் கிட்ட இருந்து இன்ஹெரிட்னா என்னது? சில விஷயங்கள் வந்து இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு சில குணாதிசயங்கள் வந்து நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு வருதுல்ல. ஸோ அதுதான் வந்து இன்ஹெரிட் ஆகுறது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே ப்ரோக்ராமிங்லேயே நடக்கும். ஸோ இது வந்து என்ன சப்போர்ட் பண்ணுதுன்னா ஒரு கான்செப்ட், ரீயூசபிலிட்டிங்கிற ஒரு கான்செப்டை சப்போர்ட் பண்ணுது. ரீயூசபிலிட்டின்னு என்ன? நம்ம ஒரு புது கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம், நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு எக்ஸிஸ்டிங் கிளாஸ் இருக்குது, அதில் சில கோடு இருக்குது, அது நம்மளுக்கு புது கிளாஸ்க்கு தேவை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மறுபடியும் எழுத தேவை கிடையாது. எழுதாமல் நம்ம இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி அந்த
எக்ஸிஸ்டிங் கிளாஸ்லேருந்து அந்த கோடை வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ரீயூசபிலிட்டி கான்செப்ட்க்கு இது சப்போர்ட் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் அனிமல் கிளாஸ்னு ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்குது. அதுக்கிட்ட இருந்து டாக் கிளாஸ், கேட் கிளாஸ், கவ் கிளாஸுங்கிறது டெரைவ் கிளாஸஸ். ஸோ இப்போ இந்த 3 மிருகங்களுக்கும் வந்து சில காமனான ப்ராப்பர்ட்டிஸ், மிருகத்துக்கு இருக்க வேண்டிய காமனான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அது இல்லாமல் இதுங்களுக்கு தனித்தனியாக வேறு வேறு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ காமனான ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த பேரண்ட் அனிமல் கிளாஸ் கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னது? நம்மளுக்கு வந்து தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடைக்கும். டேட்டாவோட தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம வந்து பார்க்க முடியும். அவுட் சைடு வேர்ல்டுக்கு பார்க்க முடியும், வெளி உலகத்துக்கு நம்ம காட்டுவோம். ஆனால் வந்து மற்ற பின்னாடி நடக்கிற பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸோ இல்லை வந்து அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஹைட் பண்ணிடுவோம், அதை மறைச்சி வச்சுருவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மறுபடியும் அதில் வந்து நிறையா நம்ம ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி கால் பண்ணிக்கலாம், மெசேஜ் அனுப்பலாம், பிக்சர்ஸ் எடுக்கலாம், டவுன்லோட் பண்ணலாம் சாஃப்ட்வேர். ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு உள்ளே என்ன நடக்குதுங்கிறது நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியாது. நம்ம இதெல்லாம் அந்த ஆப்ரேஷன்லாம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம், ஆனால் உள்ளே வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்ஸ் வந்து ஹிடனாக இருக்கும், மறைஞ்சிருக்கும். ஸோ அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன். ஸோ என்கேப்சுலேஷன் என்னென்னு அப்படின்னா ரேப்பிங் அப் ஆஃப் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். ரேப்பிங் அப்னா எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட் ரேப் அப் பண்ணி எல்லாத்தையும் மூடி வைக்கிறது ஒரு இதுக்குள்ளே. ஸோ ஒரே சிங்கிள் யூனிட்குள்ளே மூடி வைக்கிறது. ஸோ இதுவும் வந்து அப்ஸ்ட்ராக்ஷனில் ஹைடிங்க்கு யூஸ் ஆகுறது தான். ஏன்னா இதுலேயும் ப்ரொடெக்டடாக இருக்கும், செக்யூரிட்டி இருக்கும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெடிக்கல் கேப்சூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ் வந்து மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அது வந்து வெளியே இருக்கிற அவுட்டர் கவர் மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் உள்ளே இருக்கிற மெடிசின்ஸ் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அதுதான் வந்து என்கேப்சுலேஷன். ஸோ ப்ரொடெக்டடாக அந்த உள்ளே இருக்கிற மெடிசின்ஸை வந்து அந்த அவுட்டர் கவரை வச்சு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து என்கேப்சுலேஷன். ஸோ இதெல்லாம் தாங்க ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் C++ல ரொம்ப சிம்பிளானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து இந்த C++ ப்ரோக்ராமிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் போயிட்டுருக்கு ப்ரோக்ராமிங்க்கு. ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் விருப்பமானா. தேங்க்யூ.